ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கேரளா மாநிலத்துக்கு திருவனந்தபுரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் கிழக்கை கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியோட கோவில் இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா எங்கே வரலாம் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாக் தான் இது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் என்னென்ன கிடைக்கும், ரேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேரளா வந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியும். எங்கே நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, அதுதான் என்ட்ரன்ஸ். நமக்கு பின்னாடி தெரியுற அந்த கோட்டை மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் கிழக்கை கோட்டை என்ட்ரன்ஸ். பஸ் ஸ்டாப் அதுக்கு வெளியே இருக்குது. அது வழியாக தான் நம்ம உள்ளே வரணும். நம்ம இப்போ கோட்டைக்குள்ளே ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவிலோட ராஜகோபுரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நைட் வியூவில் லைட்ஸ்லாம் நிறைய போட்டு அப்படியே கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் ஷாப் இருக்குது. இது போக நிறைய இந்த கோட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சிப்ஸ் கடைங்க நிறைய இருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அது போக நிறைய சின்ன சின்ன கடைங்க, இந்த ஸ்ட்ரீட் ஷாப்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த பேக்ஸு, குட்டி பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் பார்கின் பண்ணி ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் நீங்கள் வாங்கிட்டு போக முடியும். அப்படி நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகலாம். இந்த என்டையர் ஸ்ட்ரீட்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரிலேட்டடான ஷாப்ஸ் தான் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட இது சென்னையில் இருக்கிற நம்ம ரங்கநாதன் தெரு மாதிரியே தான் இருக்கும். இதுவும் ஃபுல்லாக கடைங்க தான். நிறைய சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் கடை. நம்ம கிறிஸ்மஸ் டைமிங்கில் வந்தது அப்படின்றதுனால இங்கே நிறைய ஸ்டார்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டார்ஸு. அப்படியே நம்ம அந்த தெருக்குள்ளே போகலாம். அப்படியே ரிலாக்ஸ்டாக பார்த்திங்கன்னா நிறைய கடை ஏறி இறங்கி உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை இங்கே நீங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கேரளா வந்தீங்க, திருவனந்தபுரம் வந்தீங்க அப்படின்னா ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ரோட் சைடு ஷாப்ஸில் நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த இடம் ஒரு கரெக்டான ஒரு இதுவாக இருக்கும். உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது என்ன கடை அப்படின்னா ராமச்சந்திரா. இது ஒரு டெக்ஸ்டைலு. ஸோ இந்த கடைக்கும் நம்ம சென்னையில் இருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பிரதர்ஸ் தான். ஸோ அந்த கடையும் இந்த கடையும் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிங்களோட கடை தான். இந்த தெருவிலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 4-5 கடை இருக்குது. ராமச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், அந்த மாதிரி செப்பல் கடை, ரெடிமேட்ஸு, இந்த மாதிரி தனித்தனியாக அவங்க வச்சுருக்குறாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஷாப்பிங் இந்த கடை இந்த தெருவில். இப்போ பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் இந்த கடையில் நம்ம உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா எவ்வளோ கடைங்க இருக்குது. சின்ன சின்ன ரோட் சைடு கடைங்களாகட்டும், இல்லை பெரிய கடையாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தெருவில் அவைலபிளாக இருக்கும். அழகாக அப்படியே வாக் பண்ணிகிட்டே உங்களுக்கு தேவையான ஐட்டங்களை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். பார்த்திங்கன்னா அந்த கம்மல்லாம் வச்சுருக்குறாங்க சின்ன கடையில். ஸோ ஒரு என்டையர் ஸ்ட்ரீட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ரீட்டு தான். ஒரு பெரிய பஜார் மாதிரி இந்த இடம் இருக்கும். இது கிழக்கை கோட்டைக்குள்ளே ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலுக்கு பக்கத்தில் இந்த ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நம்ம அப்படியே மெதுவாக வாக் பண்ணிகிட்டே ஒன் பை ஒன்னாக ஷாப்பை உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வந்தோம். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கடைகளில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நம்ம பார்த்த அந்த ராமச்சந்திரா டெக்ஸ்டைலுக்கு முன்னாடி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி லெகின்ஸ், பேண்ட்டு, விமன்ஸ்க்கான பேண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது.
அதோட ப்ரைஸும் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். வெளியில் டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்குறாங்க அவங்களோட கடைக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்குறாங்க. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 149 போட்டிருக்காங்க. இதுவும் 149 தான். ஸோ இந்த ரோவில் இருக்கிற எல்லா பேண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ் பேண்ட்டு எல்லாமே 149 ரேட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிங்க, உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கடையிலோட விலை என்ன இருக்குது, இங்கே என்ன விலை இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணிக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக அப்படின்னு தான் தோணுது. மெட்டீரியலுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த கடைக்குள்ளே நம்ம போகலாம். கடைக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. ஸோ கிறிஸ்மஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால நல்லா கடையெல்லாம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நிறைய ஸ்டார்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமென்ஸ்க்கான சாரீ செக்ஷனு அண்டு குர்த்திஸ் இதுவும் வந்து இந்த ஃப்ளோரில் வச்சுருக்குறாங்க. ஓரளவுக்கு நிறையவே கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு கடைக்குள்ளே என்ட்ரி ஆகி அதை செக் பண்ணி வாங்கி பார்த்துட்டு போகலாம். ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குது, கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம். இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கான ரெடிமேட் செக்ஷனு, குழந்தைங்களுக்கான ரெடிமேட் செக்ஷன் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. நம்ம போன டைம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அந்த இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எப்படி ஷாப்பிங் பண்ணலாம், என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மெயினாக அந்த விளாகே நம்ம பண்ணது முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த என்டையர் ஃப்ளோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸு கேர்ள்ஸ் டாப் வந்து பார்த்திங்கன்னா 299 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு மல்டி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கடைகளில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் வாங்கிக்க முடியும். ஒரு ஃபேமிலிக்கான பர்ச்சேசிங் வந்து நீங்கள் இந்த ஒரு கடையிலே வந்து நீங்கள் முடிச்சிடலாம். கூட டாய்ஸும் வந்து வச்சுருக்காங்க. நிறைய டாய்ஸும் வச்சுருக்காங்க. டாய்ஸு, வால் கிளாக்கு, ரெட் கலெக்ஷன்ஸ். கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலெக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொம்மைக்கெல்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இப்போ அடுத்து வந்து வேற ஒரு ஃப்ளோருக்கு போகலாம். அங்கே எப்படி வச்சுருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பசங்களுக்கான பார்ட்டி வேறு. பாருங்கள், 14 ஏஜி, 40 சைஸு, பாய்ஸோட பேண்ட்டு, கேப்பு, பெல்ட்டு எல்லாமே வந்து கிடைக்கும். உள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா எல்லாமே A to Z வந்து நீங்கள் வாங்கிட்டு போக முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் கேரளா திருவனந்தபுரம் வந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கே போகலாம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதுக்கு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எப்பவும் போல் நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி.